கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக நிற்கிறேன் சார். ஆஃபீஸ் ஹவர்ஸை விட தாண்டி தான் இங்கே நின்றுட்டுருக்கேன் நான். என் ஆஃபீஸ் போனோம், எனக்கு வந்து 9 o'clock ஆஃபீஸு. 3/4 மணி நேரமாக இங்கே தான் நின்றுட்டுருக்கேன். முடிச்சுட்டு இப்போ தான் போவே போகிறேன் ஆஃபீஸ்க்கு. இப்போதும் ஒரு 1 லிட்டர் இல்லை 2 லிட்டர் தான் பெட்ரோல் போடுவோம். இப்போ இந்த இஷ்யூனால இப்போ டேங்க் ஃபில் பண்ணிக்கிட்டேன். டேங்க் ஃபில் பண்ணி போட்டிருக்கிறேன் நான். கேனில் எக்ஸ்ட்ரா 2 லிட்டர் வாங்கிட்டேன். இல்லை சார், இல்லைன்னு தான் சொல்கிறாங்க, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வேண்டி தான் சரி நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக போட்டுக்கோமே. வண்டி எடுத்து நிற்க முடியலங்களால, அதெல்லாம் போட்டு வாங்கிட்டோம்னா எடுத்து சீர் வீட்டுக்கு போயிடுவோம். எவ்வளோ தூரம் நிற்குது வண்டி பெட்ரோல்? அது அந்த பஸ் ஸ்டாப் வரையும் நிற்கிது. ஏன் அப்படி நிற்குது? அது பெட்ரோல் தட்டுப்பாடு. அரசு அவங்கள தான் கேட்கணும். இருந்தாலும் கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இருக்குங்கிறாங்க. இவங்க இப்போ யாரோ பொருட்கள் காட்டி பெட்ரோல் இல்லைங்கிறாங்க, கேஸ் பெட்ரோல் இல்லைங்கிறாங்க. அங்கே ஈராக்கில் சண்டை நடத்தல பிரச்சனை நடக்குது. சரி, ஏன் கேனில் வாங்குறீங்க? வண்டி எடுத்து வந்து போட வேண்டியதானே? வண்டி எடுத்து வர முடியாதா? வண்டி பெட்ரோல் தான் அங்கே நிற்கிது, வழியில் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிது. இதுலேருந்தே க்யூவில் நிற்கிறாங்கன்றாங்க. ஸோ அதனால தான் வண்டி நிற்கிது, பெட்ரோல் இல்லாமல் வெளியே நிற்கிது. வண்டி எடுத்துன்னு வந்தாலும் உள்ளேயே நுழைய முடியாது போல். அதுதான் சரி இங்கே க்யூவில் நின்று வாங்குகிறோம். இன்னும் கேஸ் அதை விட படுமோசமாகுது. பெட்ரோலாவது கிடைக்கும் போல் கேஸ் நிலமை அதோட மோசம். வெளியே வந்து 6000 ரூபாய்க்கு சிலிண்டரை விற்கிறாங்களாம். இப்படி இருந்தால் நடுத்தரமாக இருக்கிறவங்க, இன்னும் ஏழையாக இருக்கிறவங்களாம் இன்னும் என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. எல்லாம் பழைய காலத்துக்கு அடுப்பு எரிக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் போகுது. இப்போ பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு விறகு வந்து 6000 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம். விறகே அந்த நிலைமைக்கு ஆகிப்போச்சு. இப்போ எது வேலைக்கு வெத்திக்கு போகாமல் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் முடங்கி இருக்க வேண்டியதான். எவனா அடிச்சிக்கிறதுக்கு நாம் வந்து அல்லல் பட வேண்டியதாக இருக்குது. இது உண்மையாலுமே பெட்ரோல் தட்டுப்பாடுனால தான் நிற்குதா, இல்லை ஒருத்தவங்க பேசிக்கிறதுனால இந்த தட்டுப்பாடு நிலவுதா என்னன்றது உண்மையானமே தெரியல. ஆனால் எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் இதே மாதிரி தான் கியூ நிற்குது. ஆனால் உண்மையாலுமே தட்டுப்பாடா இல்லை இந்த மாநிலத்தில் இருக்கிற கவர்மெண்ட்டு இவங்கெல்லாம் இதெல்லாம் வந்து காதில் வாங்குறாங்களா? இப்போ மக்கள் இது மாதிரி அனல் படுறாங்களே, எலெக்ஷன் டைமில் இது மாதிரி அனல் படுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆட்சியாளர்கள் மேலே தான் கோபம் அதிகமாகும். இதெல்லாம் வந்து அவங்க காதில் வாங்குறாங்களா? இதெல்லாம் சுதாரித்து பார்க்குறாங்களா? ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏ இருக்கிறாங்க. அவங்களாம் நகர பகுதிகளில் சுற்றுறாங்க. ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லையும் இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஏன் இருக்குது, இன்னும் இருக்குது? அந்த மக்களை சரிப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும். இருக்குது. இது ஏன் தட்டுப்பாடு ஆகுதுன்னு உண்மையிலுமே தட்டுப்பாடு ஆகுமா என்னன்றது சரியான முறையில் விளக்க முடியல. அதை யார் விளக்கணும்? ஆட்சியாளர்கள் தானே விளக்கணும் மக்களுக்கு.